திருமணமான ஒரு பெண் தன் தாய்க்கு எழுதும் ஒரு கடிதம். அன்புள்ள அம்மா, அனைத்து பெண்களையும் போல என் மனதிற்கு பிடித்த கணவரை மணந்து கொண்டு என் புகுந்த வீட்டிற்கு சென்றேன். அதற்கப்புறம்தான் தெரிகிறது, சுபம் என்ற வார்த்தைக்கு பிறகுதான் வாழ்க்கையே ஆரம்பிக்கிறது என்று. எத்தனை எதிர்பார்ப்புகள், எத்தனை சுமைகள், எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை பொறுப்புகள். வீட்டில் உள்ள அனைவரும் உறங்குவதற்கு முன்னர் நான் உறங்க முடியாது. நினைத்த நேரத்தில் உறங்க முடியாது. நினைத்த டிவி நிகழ்ச்சிகளை பார்க்க முடியாது. உன்னுடன் இருந்தபோது எனக்கு பிடித்த ஆடைகளை அணிந்து கொண்டு சிட்டாக பறந்து வந்தேன். ஆனால் இன்று அவர்களுக்கு பிடித்த ஆடைகளோடு நான் வலம் வந்து கொண்டிருக்கிறேன். 2 இட்லி போட்டுக்கோ, ஒரு சப்பாத்தி சாப்பிட்டு போ என்று காலையில் நீ சொல்லும் பொழுது எனக்கு அது காதில் கேட்டுக்கொள்ளவில்லை. ஆனால் இன்று யாரும் என்னிடம் சாப்பிட்டாயா என்று கேட்கக்கூட இல்லாமல் எத்தனையோ பெண்கள் என்னைப் போலும் இருப்பார்கள். இதையெல்லாம் ஏன் என்று கூறுகிறேன் தெரியுமா? என்னைப் போலவே எத்தனை கனவுகளோடு நீயும் உன் புகுந்த வீட்டிற்குள் வந்திருப்பாய். நீயும் எத்தனை சுமைகளை தாங்கி இருப்பாய். இந்த மன உறுதியை உன்னிடமிருந்துதான் நான் கற்றுக்கொண்டேன். எங்களுக்காக நீ உனது தியாகங்களையும் உனது ஆசைகளையும் புதைத்து விட்ட மாதிரி நானும் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் எனது ஆசைகளையும் தியாகங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அப்படி ஒரு மன உறுதி எங்கிருந்து வந்தது தெரியுமா? உன்னிடமிருந்துதான் வந்தது. உன்னைப் போலவே நானும் என் குடும்பத்தை நேசிக்க தொடங்கிவிட்டேன். எதிர்பார்ப்புகளையும் தியாகங்களையும் பொறுப்புகளையும் சுமைகளையும் ஏற்றுக்கொண்டேன். இது அனைத்தும் எனது அன்னையான உன்னிடமிருந்தே நான் கற்றுக்கொண்டேன்.